ஹாய் கைஸ், வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த ஜூனோடைய வீக்லி ட்ரேட் ரீகேப். சரி, இந்த வீக் ஃபர்ஸ்ட் 4 days எதுவும் பெருசாக இல்லை. எஸ்டர்டே ஃப்ரைடே 5.5% கிட்ட மார்க்கெட் பெரிய டவுன்ஃபால் கொடுத்துருந்தது. ஃப்ரம் த ஹால் டைம் ஐ மே 20th இருந்து ஜூன் 2nd 3rd வரைக்கும் டைம் ஆச்சு மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு. அதே பை எக்ஸ்பான்ஷனை ஜஸ்ட் 1 day மார்க்கெட் வந்து செல் சைடில் கவர் பண்ணியாச்சு. சரி, நான் சொல்றது மே 20th டு அரௌண்ட் ஜூன் 2nd. பட் ஜூன் 3rd 4th பெரிய மூவ் கிடையாது. நேற்று 1 day பெரிய மூவ், நிறையவே ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட A+ செட்டப் ஈஸியாக கிடைச்சது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைச்சது. ஓகே, சரி, நம்ம இதோட கம்ப்ளீட் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் கைஸ். வீக்லி டைம் ஃப்ரேம் படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது மார்க்கெட் ஒரு பேரிஷா இருந்தாலுமே அது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆல் டைம் ஹை மார்க்கெட் கன்ஃபார்மாக புல்லிஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு தான். பட் மார்க்கெட் அப்படி எடுத்துக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஷா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நேற்று வந்து NFP டேட்டா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே NFP டேட்டா ரிலீஸ் ஆகும். NFP டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் 85K, பட் வந்தது 175K பிளஸ்ல போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராங்கர் த டாலர் ஈக்குவல் டு வீக்கர் இந்த ஸ்டாக் மார்க்கெட். மார்க்கெட்ஸ் எதிர்பார்த்தது பெருசா ஃபியர் இல்லை, ஜாப்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு. அப்போ ஏஐக்கு பெருசா வேலை இல்லைன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டானுங்க. சும்மா இது அவங்களுடைய விருப்பம் தான், அவ்வளோ பெரிய ஃபண்டமெண்டல்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி பொசிஷன் ஏற்றி வச்சிருப்பானுங்க, எல்லாருக்கும் எல்லா டேரெல்லாம் தெரியும். ட்ரம்ப் இஸ் எ கிரேட் ட்ரேடர். இதை பார்த்துட்டு வேற ஒருத்தர் என்கிட்ட டவுட் கேட்டீங்க, ட்ரம்ப் ட்ரேடர் கிடையாது, இன்சைடர் ட்ரேடிங் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிடும். ஓகே, சி கைஸ், மண்டே ரொம்ப நார்மல் மார்க்கெட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது சிம்பிளாக நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ரேஞ்சில் தானே முடிஞ்சுது ஃப்ரைடே. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை, தென் ப்ரீவியஸ் டே லோ, இதான் எதிர்பார்த்தோம். சரி, இந்த S&P 500 நான் S&P 500 உங்களுக்கு சேர்த்து பிரேக் டவுன் பண்ணதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா வீடியோஸ்மே. பட் நீங்கள் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு மார்க்கெட் ஈஸியாக புரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு S&Pல கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் NQ பதில் அதை கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. சரி, மண்டே சிம்பிள், ஒரு ஆல் டைம் ஹை அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் மேக் பண்ணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இங்கே பாடி க்ளோஸ் இல்லை தான் பெருசா இருந்தாலுமே சரி, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல தானே இருக்கு, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டவுன் ஃபார் அஸ். என்ன இங்கே ட்ரேட் எதிர்பார்த்தோன்றத நம்ம அப்படியே இங்கே சொல்லிடலாம். சரி, போரா டைம் ஃப்ரேம்ல பாருங்க, ஒரு ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்கும். ஃபேர்லி கேப், அதான் மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. திருப்பி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 AM தான் கிரியேட் ஆச்சு. ஸோ அது கின்சோன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அதே நாங்கள் வந்து ஃபேர்வல் கொடுத்து ஃப்ரைடே ஓரளவுக்கு ஒரு பை ஒரு செல்லுன்ற மாதிரி முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். தென் மண்டே ஸ்டார்டிங் ஏஷியன் மார்க்கெட் நல்ல புல்லிஷ். லண்டன் பாருங்க, ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணிட்டான். பெருசா மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் அந்த மாதிரி பை சைட்ல வரல இந்த ஏஷியன் கேண்டலுக்கு அப்புறம். ஜஸ்ட் இங்க ஒரு பெரிய ஃபேராலிக் அப் இருக்கு, இருந்தாலும் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்க்கணும் அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து ரியாக்ட் ஆகுதானு. இங்கதான் வருது. ஓகே, அங்க ஒரு என்வாகும் இருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம். ஆக்சுவலி மண்டே வந்து பை மாதிரி தான் வியூ, பட் எடுத்தது செல்லு. ஏன்னா அப்போ கரெக்டாக சப்போர்ட் பண்ணது லிக்விடிட்டி. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஈக்குவல் லோஸ் இருக்கும்போது மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆகும். ஸோ கம்பல்சரி மார்க்கெட்டில் ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமா வந்து ஆகணுன்றதை தான் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சிருந்தேன். அரௌண்ட் நீங்கள் 8 o'clock கேண்டில் வரையும் பாருங்களேன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் சிம்பிள். இங்கே இருக்குல்ல நிறைய ஈக்குவலைஸ் குட்டி 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 கேண்டில்ஸா, அந்த BSLs எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டெப் பண்ணி கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய 1 hour செல் ஃபேராலிக் ஆப்ல டேப் ஆகிட்டு வரும் நான் எதிர்பார்த்தேன். மேபி அது ஒரு 10 AM கேண்டில் வந்தோம், 9 AM கேண்டில் வந்தோம், ஒரு PO3 ரிவர்சல் ஆகிடும் தான் நான் எதிர்பார்த்தது. பட் அந்த மாதிரி நடக்கல, அப்படியே டேரக்டாகவே மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு. தென் அப்புறம் எப்படி போகுது என்ட்ரி எடுத்தீங்கன்னா SMT அங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீங்க பாருங்க, இது 7 o'clock கேண்டில். ஓகே, 7 o'clock கேண்டில்ன்றது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 3 o'clockலாம் வந்து ஸ்வீப் பண்ணியாச்சு. ஓகே, ஆனா இங்கே பாருங்க, இந்த 3ல இருந்து 7 வரைக்கும் மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், 4 to 7 ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. பட் இங்க ஹையர் ஆகி, ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷனோட தான் உள்ள போனது. தென் ஃபர்ஸ்ட் டிபின்றது ரொம்ப சிம்பிள். இங்க பெரிய விக் இருக்கு, இந்த விக் ஆல்ரெடி இங்க இருக்கிறத ஹண்ட் பண்ணிருக்கு. இத்தனைக்கும் இதுவும் சேர்ந்தா ஈக்குவல் லோ தான், பட் இங்க ஹண்ட் பண்ணிருக்கு, இங்க பீரியடாகவும் இருக்கு. எனக்கு இந்த லோ வரணும், இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்காக இந்த லோ தான் டிபி வச்சுக்கிறேன். அடுத்தது எடுத்துருச்சுன்னா இந்த லோ. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு தான் நம்மளுடைய டிபி. நவ் வி ஆர் கோயிங் டு பிரேக் டவுன் த LTF.
மண்டே ஜூன் 1 9:30. ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு? இந்த ப்ரோ கிளாரிட்டி. சரி, இந்த 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்க. 9:30. இது 9:30. த சேம் டைம் இந்த 9:30 பாருங்க. இது ஒரு ஓபி நமக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஈக்குவல் லோஸா மாறிடுச்சு அகைன். ஸோ எடுக்கும் ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் நாங்கள் ட்ரேட் எடுத்தது. சரிங்களா, எஸ்என்பி விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. அது எதுவுமே பண்ணல, ரொம்ப சைலண்டா நின்று இருந்தது. அரௌண்ட் 11 o'clock வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. எவனாவது ஒரு செல் அடிச்சு அப்புறம் பை போனா அந்த பை மூமெண்டம்லாம் நமக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ மீன் அதில் எனக்கு வியூ இல்லை, நான் செல்வியூவில் இருந்துட்டேன். 5 மினிட்ஸ் கிளாரிட்டியாக இருக்கா, ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நம்ம டேரெக்டாக 1 minute உள்ள போயிடலாம். ஃபைன், 9:30 எடுத்தோட ஒரு ஃபேராடி புல்லட் டாப் ஆகிட்டு பை போகிறான். பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பைஸ். வெயிட்டிங் ஃபார் த எஸ்எம்டி 1 minute எஸ்எம்டி அப்படியே பார்ப்போம் கைஸ். 15 minutes இருக்கு, இருந்தாலும் 1 minute எஸ்எம்டி பார்ப்பேன். இதில் பாருங்களேன், இந்த ஹை 9 o'clock ஐயா தூக்கிட்டான். இவனுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. இது இங்க இருக்கக்கூடிய 9:09 அரௌண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9:39 வரைக்கும் நல்லதாக இருக்கு. பட் அங்கேயுமே லிக்விடிட்டி கிடையாது. அகைன் பாருங்க, 9:39 ஸ்வெப்ட் பை 9:48. அப்போ பிஎஸ்எல் அண்ட் ஆயிடுச்சுல்ல, இதுதான் உங்களுக்கு தேவைன்ற செல். உங்களுக்கு ஆகணும்னா உங்க எஸ்எல் ஆன பிஎஸ்எல் ஹண்ட் ஆகக்கூடாது உங்க என்ட்ரி டைம்ல. அதுக்கு முன்னாடியே அது ஹண்ட் ஆகியிருக்கான்றது நீங்க தான் செக் பண்ணணும். ஸோ இங்க இருந்து எடுக்கணும் சீரியஸ்லி என்ட்ரி. பட் ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஓபி என்ட்ரி. ஓகே, ஸோ அது பர்ஃபெக்டா இருந்தது. பட் இங்க இருந்து எடுத்திருந்தால் எக்ஸ்ட்ராடினரி ஆர்ஆர். இது வரைக்கும் டிபி 4.7, பட் அது ஹிட் ஆகல. க்ளோஸ் பண்ண வேண்டியது சிம்பிளி இந்த எஃப்இஜி அவன் பிரேக் பண்ணிட்ட பிறகு, இந்த கேன் க்ளோஸ் வச்ச பிறகு 3 RRல நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் வந்தா ஒரு 4.7 வருது, ஒரு 1.7 கம்மியாகுதுன்னா நம்ம வந்து இங்க ஹிட் ஆகும்னு வெயிட் பண்றோம், ஆகல. அது எதுவும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, பட் ஃபைனலி நான் அங்கிருந்து என்ட்ரி எடுக்கல. அடுத்தது இதுதான். தென் எஸ்எல் டிபி 2 hour ஃபர்ஸ்ட் எய்ம். 2 hour தட்ஸ் இட். இதுதான் எய்ம். ஓகே, ஃபுல்லா தான். பட் 2 hourன்றது ஒரு 100% பார்ஷல். அங்கே வந்தால் மார்க்கெட் புக் பண்ணிடலாம். இங்கே 3 hour அடிக்குதான்னு பார்ப்போம். இல்லை இங்கே வந்துருச்சுன்னா கரெக்டாக 2 hour இருக்கு. ஓகே, ஸோ ஒன் டே ஈஸி 2 hour ட்ரேடு. நம்ம வெயிட் பண்ணியிருந்தா மட்டும் போதும். 15 minute டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஓபியில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு ஒரு ஏஎம்டி மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்து ஃபால் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பை போச்சு. இதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இதுவும் சேர்ந்தா ஈக்குவல் லோஸ் மாதிரி எனக்கு அக்செப்ட் ஆகுது. பட் எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருக்குதான். 9:27 கம்பேர் பண்ணுங்க இந்த ப்ரீவியஸ் லோஸ். எஸ்எம்பி கன்ஃபர்மேஷன் வரும். பட் நம்ம இருந்தது ட்ரெண்ட் செல்லு, அவ்வளோதான், எடுத்தாச்சு. தென் மண்டே ஸ்லோவாக வீக்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. தென் டு சி த டியூஸ்டே பாருங்க, மண்டே ஒரு 7 hour முடிஞ்சு போச்சா. ப்ரீவியஸ் டே ஹை ஃப்ரைடேவோட ஹை மேலே பாடி க்ளோஸ் இல்லைனாலே நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மார்க்கெட் மேபி அது ரிவர்சல் சிக்னேச்சராக இருக்கலாம். இது மண்டே ப்ரீவியஸ் டே ஹை. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்ல அதுவும் கிரியேட் ஆகணும்னாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் ஃபெராரி கேப்ஸ் மண்டே ப்ரீவியஸ் டே ஹை பிளஸ் அது ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் டே லோ. நம்ம ட்ரேட் பண்ண போறது டியூஸ்டே 4 hours. 4 hour டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட்ல ஒரே ஒரு ஐஎஃப்இஜி. ஓகே, ஸ்டில் நான் டியூஸ்டே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். பட் நல்ல ட்ரேட் தான் கிடைச்சது. ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன். நான் பை ட்ரேட் எடுத்ததுக்கு ஒரே ரீசன், ஒரு ஐஎஃப்இஜி பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? கரெக்டா இதுல பிளஸ் எஸ்எஸ்டிஎம் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hourல போகும்போது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இதை கம்பேர் பண்ணணும் கைஸ். இந்த லோ பாருங்க.
ஸோ இதை வந்து நான் எஸ்என்பியாக கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் எக்ஸாக்ட்லி இது 9AMPO3 உள்ளே போயிட்டு ஒரு 1 மினிட் போல் பார்த்தீங்க, 5 மினிட் 1 மினிட் போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வரும். 1 hour 1 hour நல்லா இருக்கா? 1 hour ஃபேராலி கேப் டேப் ஆயிடுச்சு. 4 hour ஸ்வீப்பு ப்ளஸ் இதில் 1 hour ஃபேராலி கேப் டேப். அவ்வளோதான். எக்ஸாக்டாக அது எப்போ கைஸ் பண்ணுது? 9 AM. ஏன் 9AMPO3 செல் சைடு பார்க்கலையா ப்ரோ? சிம்பிள். ஆல் டைம் ஹைல எப்பவுமே பை சைடு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும், சரிங்களா? செல் சைடு லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு, பிஎஸ்எல்ஸ்லாம் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு ப்ரீமியம்ல நின்றுட்டு இருக்கு அப்படின்னா ஓகே, மார்க்கெட்ல ஒரு செல் சைடு எம்எஸ்எஸ் வச்ச பிறகு நம்ம செல் சைடு போகலாம். பட் இங்க மார்க்கெட் இருக்கிறது ஒரு ஸ்வீப் பிளஸ் பீரியட் டேப் டிஸ்கவுண்ட்ல. அப்ப அங்க இருந்து நான் ப்ரீமியம் போற வரைக்கும் மார்க்கெட் பை தானே பார்ப்பேன். சிம்பிள் ஐடியா. ஓகே, 15 மினிட்ல பாத்தீங்கன்னா பக்கா ஏஎம்டி நல்லா இருக்கும். 15 மினிட் ஏஎம்டி ஓகே. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். சரி கைஸ், நம்ம வியூஸ் எல்லாமே நம்ம டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஒரு ப்ரிவியூவா பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் த 9:30 அதே மாதிரி மார்க்கெட் ஒர்க் ஆகுதான்றத பாருங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், எனக்கு சில டைம்ஸ் மார்க்கெட் பிஃபோர் த 9:30 சுத்தமா புரியாது. ஸோ விட்டுறணும். எனக்கு புரிஞ்சாலுமே நான் பிஃபோர் த 9:30 ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் சொல்றேன். அது வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, விட்டுறணும். ஆஃப்டர் த 9:30 நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் விட்டுருங்க, மேக்ரோஸ்ல வரும். அப்படி இல்லையா 10 AM புதுசா கேண்டில் கிரியேட் ஆகும். 4 ஹவர்ஸ்ல 10 AM கேண்டில் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. இது நிறைய பேர் சிஎஸ்டியான்னு கேட்டிருந்தாங்க. சிஎஸ்டி எல்லாம் கிடையாது. என்னோட வியூல இது ஒரு குட்டி ஃபேராலி கேப். அந்த ஃபேராலி கேப் என்ன என்ட்ரி பிரைஸ் இருக்கோ, எப்பவுமே நான் பை போறேன்னா ஒரு 2 ஹேண்டில்ஸ் மேல ஏத்தி வச்சுப்பேன். செல்லுனா ஒரு 2 ஹேண்டில்ஸ் கீழே ஏத்தி இறக்கி வச்சுப்பேன். ஓகே, இது ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க, 1.75. ஸோ நான் ஒரு 2 ஹேண்டில்ஸ் ஏற்றதுனால எனக்கு கரெக்டா என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, இதான் என்ட்ரி. தென் திஸ் ஒரு எஸ்எல். பிகாஸ் இந்த கேண்டில் கரெக்டாக அவங்க ஸ்வீப் தான் கிரியேட் ஆயிருக்கான். இதுக்கும் மேல அங்க மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ண வரும்னா, இதை தாண்டி வரும்னா நான் ஹோல்ட் பண்றது அர்த்தமே இல்லை. தென் இது கேண்டில் எஸ்எம்டி. கேண்டில் எஸ்எம்டி ஜஸ்ட் அந்த ஒரு கேண்டில் வந்து மாறி இருக்கும். அது எப்போ ப்ரோ பார்க்கணும்? சரி, ஆல்ரெடி இங்க வந்து உங்களுக்கு நார்மல் எஸ்எம்டியும் இருக்கு. இது 9.8 வந்து ஸ்வீப் பண்ணி லோவர்ல தான் வச்சிருக்கான். பீடியர் டேப் பண்ணது இங்க பாருங்க. 9.8 எங்க இருக்கு? 9.8ல இருந்து மேல இருக்கு. அப்படியே ஒரு எஸ்எம்டி கேண்டில் எஸ்எம்டி வந்து பீடியர் டேப் இருந்தா தான் நீங்க பார்க்கணும், சரியா? இந்த ட்ரேட் நான் டிஸ்கார்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன், நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு. பட் நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லலை. நான் சில்லியா இன்னைக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். திஸ் இஸ் தேர்ட். ஓகே, சரி, இதான் நான் இன்னைக்கு எடுத்த ட்ரேட். எக்ஸாக்ட்லி வெறும் 1 hour நான் புக் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். அன்னைக்கு நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் 3 hourன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மை வியூ அபவுட் தி செல் ராங், திஸ் இஸ் வை ஐ சேவ்ட் ஆஃப்டர் தி ஓபன். இதான் நான் சொல்லியிருந்தேன். நான் செல்ல இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் பைக் போயிட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், 1:1 எங்க வருதுன்னு சொல்லிட்டு டிபி பிரைஸை நோத்தி பார்த்தேன் கைஸ். வேற எதுவும் பண்ணல. நீங்க என்ட்ரி போட்டீங்க, லிமிட் ஆர்டர் செட் பண்ணிட்டு ட்ரேட்ஸ்ல என்ட்ரி போட்டீங்கன்னா எஸ்எல் டிபி நீங்க காமிங்க. எஸ்எல் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த டிபி பிரைஸை மட்டும் நோத்திட்டு பார்த்தேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் போடலையா? சரி, இது யூஸ் பண்ணோடு தெரியும். டிபி இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் நான். ஓகேங்களா, என்னோட என்ட்ரியோட டிபி இதுதான். ஏன் ப்ரோ அங்க டிபினா ஈக்குவலைஸ் நிறைய இருக்கும் அங்க. ஸோ அரௌண்ட் ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் அந்த டிபி. ஓகே, அது இந்த 3 hour வந்துடும். நான் சும்மா இப்படி நவுத்திட்டு வந்து இப்படி வச்சிருந்தேன். 1 hour எங்க வருதுன்னு பாக்கிறதுக்கு. நான் எப்பவுமே அது வந்து இந்த பாக்ஸ் நவுத்தி வச்சு பார்த்துட்டு இருப்பேன். 1 hour எங்க, 2 hour எங்கன்னு. அன்னைக்கு போய் டிபி நவுத்தி வச்சு பார்த்தேன் பாருங்க, ஹிட் ஆயிடுச்சு. வேஸ்டா போச்சு, வெறுப்பாயிடுச்சு. பட் உடனே நான் என்ன பண்ணிருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி டக்குன்னு இந்த எஃபிஜில் என்ட்ரி அடிச்சிருக்கோம். ஆனா நான் அதை யோசிச்சுட்டு இருந்தா அது இன்னொரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் இன்னும் பெரிய தப்பு. நடந்தது நடந்தாச்சு, விட்டுறணும். அடுத்து உடனே நான் எடுத்திருந்தாலே திருப்பி ஒரு 2 hour நான் ரெக்கவர் பண்ணிருப்பேன். இந்த ஐ வரைக்கும் நான் 2.8 3 hour வருது போல ரெக்கவர் பண்ணிருப்பேன். ஏன்னா ஸ்டில் அந்த டிபியே போலையே மார்க்கெட். அது முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு என்னால ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. எங்க எக்ஸ்பிளைன் பண்ணல டிஸ்கார்ட்ல. ஓகே, இதுதான் டியூஸ்டே. இது எதுக்காக சொன்னா, நீங்க அந்த நவுத்தி பார்க்காதீங்க. வேணா நீங்க பொசிஷன் பாக்ஸ் போட்டு எங்க என்னென்ன ஆர்ஆர் வரும்னு கூட பாத்துக்கோங்க.
கால்குலேட்டர்ல கூட பக்கத்துல உட்காந்துன்னு எத்தனை ஹேண்டில்ஸ் இன்டூ $20 டிவைடட் பை 10 போட்டு உங்களோட லாட் சைஸ் எவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பொறுமையா ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு சும்மா ப்ராஃபிட்ஸ் பார்க்க நோத்தி வைக்காதீங்க. எஸ்எல்டிபி அந்த லைன் லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட். சம்டைம் எஸ்எல் லைன் லேட் ஆயிடுச்சுன்னா வெறுப்பாயிடும். தென் டியூஸ்டே சாரி வெனஸ்டே. சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. செல்வியூக்கு இங்க நிறைய அப்படியே ஈக்குவலோஸா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. ஒரு 15 மினிட் 1 ஹவர்லயே பாருங்க. ரொம்பலாம் வேணாம், ஓரளவு ஹை டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். அது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, தெரியுதுங்களா? நிறைய ஈக்குவல் லோஸ் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகாத மாதிரி நிறைய ஈக்குவல் லோஸ் இருக்கும். இப்போ எக்ஸாக்டா எங்கேயும் மார்க்கெட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, நல்ல பிஎஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற வேண்டியது. இப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? செல்ஸ் ஈஸியா வந்துடும்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல. நான் அதான் செல் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்க, இது ப்ரீவியஸ் டே லோ. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அங்க வரட்டும். அதுவும் இல்லாம இவன் ஹை எடுத்துட்டான். டியூஸ்டேவோடைய ஹைய வென்ஸ்டே எடுத்தாச்சு. இதுல இங்க பாருங்க, டியூஸ்டேவோட ஹை கீழே தான் வென்ஸ்டே இருக்கும், எடுக்கல. ஓகே, ஈஸி டார்கெட். தென் 4 hour டைம் ஃப்ரேம். இது 18 ஏஷியன் விட்டுறலாம். அதுக்குள்ள அப்படியே கன்சாலிடேஷன்ல தான் இருக்குது. லண்டனை திருப்பி ஸ்வீப் வச்சான் பாருங்க, அங்கதானே அதிர்ச்சியாச்சு. லண்டன் ஐ ஆஃப் த டேடான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் லண்டனே ஸ்வீப் வச்சானாங்க. இட் மேட் த எஸ்எம்டி. அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். இது எனக்கு 2ல இருந்து 6 கீழே இருக்கு லோவர் ஹை இஎஸ்ல. ஆனா இங்க 2 ஹைய ஸ்வீப் பண்ணிருக்கு 6. இது ஹையர் ஹை எஸ்எம்டி. இப்போ எனக்கு இங்க பிஎஸ்ல எதுவுமே பெண்டிங் இல்லையா? அப்ப எஸ்எஸ்எல் போய் தானே ஆகணும். இவ்வளவுதான் தியரி. சொல்லும் போது எல்லாம் ஈஸியா தான் இருக்கும் ப்ரோ, நம்ம அங்க அனலைஸ் பண்ணணுமே. சரி, நான் அனலைஸ் பண்ண ப்ரீவியூ நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி அனலைஸ் பண்ணிருப்பேன். இது 8 to 9, நம்ம உள்ள வர போது 9. சாரி, அது 10. இதுதான் 9. இங்க 9 o'clock பாருங்க என்ன பண்ணிருக்கு. ஒரு பெரிய ஐஎஃப்இ ஜுவலரா உட்காந்துருக்கு, அவ்வளவுதான். பிடிஆர் வந்தாச்சு நம்மளுக்கு. இது கிரைடீரியாவே ப்ரீவியஸ் டே ஹண்ட் பிளஸ் ஹெச்டிஎஃப் ரீட்ரேஸ்மெண்ட் டு த ஏஷியன் லோ. ஃபர்ஸ்ட் டிபி ஏஷியன் லோ, அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். ஓ, இதான் ஏஷியன் லோ. இங்க பாருங்க எவ்வளவு அக்யூமுலேஷன். அழகா அந்த அக்யூமுலேஷன் எப்படி எடுக்கிறானா, கண்ணை மூடி அடிக்கணும். நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து பொறுமையா போட்டேன். இந்த என்ட்ரி தான் நினைக்கிறேன் நம்ம டிஸ்கவுண்ட் சைட் ப்ரோ முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்ட்ரி சரி ஞாபகம் இல்லை, சரிங்க பார்த்தா தெரியும். நான் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் உள்ள போனேன், கொஞ்சம் யோசிச்சு ஆல் டைம் மைண்ட் வந்து அடிக்கிறோமே ஓகேவா. சரி, எஸ்எஸ்எல் இருக்கு, பிஎஸ்எல் கரெக்ட் ஆயிடுச்சு, எஸ்எம்டி இருக்கு, எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான். ஏன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது, அதுவும் எஸ்எல் பெருசா இருந்தது. நான் வேற ரொம்ப கான்ட்ராக்ட் கம்மியா போட்டு வச்சிருந்தேன், வெறும் 1 தான் போட்டேன். அழகா நான் 2 போட்டிருக்கணும். ரொம்பலாம் எனக்கு எஸ்எல் வந்துட போறது கிடையாது. 250 ரிஸ்கா ஒரு 50 எக்ஸ்ட்ரா போயிருக்கும், 300 வச்சிருந்துருக்கணும். சரி, இதுதான் நான் இப்போ இந்த நான் இப்படி போன ட்ரேடு 3 மினிட்ல பார்த்தேன். 1 மினிட்ல 2 எஃபிஜியா இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. மேல இருக்க ப்ரீமியம் டீப் த ப்ரீமியம் போகாது, அது நானே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து எடுத்தது 721 சம்திங் என்ட்ரி பாயிண்ட். இப்படி எடுத்துட்டேன் ட்ரேட. நல்ல டிபி இது. ஓகேங்களா, இவ்வளவுதான் ட்ரேடு. ஆனா நான் எப்படி 3 hours சொல்லியிருந்தேன்னா எக்ஸ்ட்ரா டிபி எங்க ப்ரோ? சரி, நல்லா பாருங்க இந்த விக்கு. ஓகே, இந்த விக்கு கவனிங்க. இங்க பெரிய விக்கு விட்டுருக்கானா, நான் எப்பவுமே பெரிய விக்கு அந்த விக்கு வைக்க மாட்டேன், பாடி எதுவுமே வச்சுக்கேன், சிம்பிள். ஸோ இதான் எனக்கு இன்னொரு டிப் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதே ட்ரேட் தான் நம்ம பார்த்துருப்போம். இதான் வெனஸ்டே தேர்டு. எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க, 1 டேரக்டா அங்க இருந்து ஃபேராரி கப்ளிங் செல் பை ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அங்க இருந்து ஃபுல்லா கீழே அடிச்சு வேணா ஏஷியன் லோ வரைக்கும் வந்துட்டு வேணா பை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருந்தேன், இன்கேஸ் பை போனா. ஆனா அது வரைக்கும் செல்லுன்றது கன்ஃபார்ம். ஓகே, செல்லு கன்ஃபார்ம் அது வரைக்கும். ஸோ இதுதான் நீங்க இந்த ட்ரேட். ஆமா, 30,721 ஃபுல் டிபி விட்டு. சரி, இது அரௌண்ட் ஒரு 3 hour வந்துடும் கரெக்டா. பட் நான் பண்ணது பொசிஷன் தப்பு கைஸ். அது வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு $450 தான் கிடைச்சது, $150 ரிஸ்க் வச்சதுக்கு.
நான் இன்னொரு 150 பால் வராம வச்சுட்டேன் $900 எனக்கு ஈஸியா ஒரு பே அவுட் அன்லாக். ஓகே $2000 வந்தாதான் லூசிட் யூஸ் பண்றேன். ஓகே லூசிட்ல பே அவுட் எடுக்கணும்னா நான் வெயிட் பண்ண மாட்டேன். 1000 வந்துச்சுன்னா பஃபர் பில் பண்ணியாச்சு ஆல்ரெடி 2000 இருக்கிற 1000 ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிடும். 150 வந்துருச்சு 5 வினிங் டேஸ்னா 900 ஸ்பிளிட் போக வந்துடும். ஓகே அன்லாக் பண்ணி எடுத்துட்டோமா, அதான் நமக்கு முக்கியம். தென் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா மாதிரியே இந்த ஏஎஸ் எடுத்துட்ட பிறகு பை போச்சு. ஏஎஸ் எல்லாம் ஏஷியன் தான், ஆனால் ஆல் டைம் எல்லாம் போல திருப்பி ஃபாலோ ஆயிடுச்சு. பட் நாங்க வந்து பை போகும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். எதனால ப்ரோ அப்படி? சிம்பிள், ஒரு மேஜர் லிக்விடிட்டி கனெக்ட் ஆயிடுச்சு. மேபி மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ் எடுக்கலாம் ஒரு யோசனை வரும். ஓகே வெனஸ்டே முடிஞ்சாச்சு. பொசிஷன் சைசிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணணும். ஏன்னா நான் டியூஸ்டே பண்ண பொசிஷனும் தப்பு, வெனஸ்டே பண்ணதும் தப்பு. டியூஸ்டே நான் வெறும் 150 தான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். நீங்களே பார்க்கலாம் இங்க இல்லையா? சரி, அந்த சைஸ் நீங்களே பாருங்க. 2ன்றது கம்மி அந்த எஸ்எல்லுக்கு. ஓகே நாங்க எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும், 250 கிட்ட எடுத்துருக்கணும். எதுக்கு சொல்லனா, இப்போ இங்கேயே எனக்கு 3 அடி இது 750 வந்துருக்கும். நான் 150 தான், வெறும் 450 தான், $300 கம்மி. இதெல்லாம் லாஸ் பண்ணும்போது நல்லா வெறித்தனமா 250 ஒரு நாள் 2 லாஸ் 500 விட்டுட்டு ரெக்கவரிங் வரும்போது கரெக்டா நம்ம பண்ணிட்டா பர்ஃபெக்டா நம்ம பிஎன்எல் பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி தப்பு பண்ணி பொசிஷன் சைசிங்ல கம்மி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரேட்ஸ்லுமே உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஏறாம உங்களுக்கே சம்டைம்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து லோ ஆயிடலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இது என் தப்பு தான், நான் பொசிஷன் சைஸ் போட்டது. பட் சம்டைம்ஸ் வந்து அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஆனா இது நம்ம எவ்வளவு பண்ணி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் நம்ம ஒழுங்கா பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆயிடும்ல. அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க தேர்ஸ்டே, சரி இங்க தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து வரும்போது ஆல்ரெடி இந்த 2 டிபி செத்தாச்சாலும் தான் இதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹியூஜ் விக் இருக்கு வச்சுக்கோங்களேன், அதோட ஓப்பன் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் அந்த மாதிரி நான் வச்சுப்பேன் டிபி. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க இதை எடுத்துட்டான். இதை வந்து எஸ்எம்டியான்னு கேட்கக்கூடாது நிறைய பேர். ஓகே இங்க பிஃபோராவே எடுத்துட்டான். எஸ்எம்டியானா எஸ்எம்டி கிடையாது, மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. தென் ஹியூஜ் விக் இருக்கிறதுனால நான் அந்த ஓப்பன் பிரைஸை வச்சுக்கிறேன். சும்மா ப்ரீவியஸ் லோன் போட்டு வச்சிருப்பேன், பட் ப்ரீவியஸ் லோ கிடையாது. இங்க நம்மளுக்கு ரீசனே வேண்டாம் கைஸ், ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு மார்க்கெட்ல. அழகா இந்த 4 ஹவர்ஸ் ஸ்பீட் படிச்சு முடிச்சிருந்தான். ஓகே இதோட டைமிங்கை பாருங்க, 2 AM. தென் கண்டினியூஷன் டு இந்த கேண்டில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் பை கொடுத்துருப்பான் 10 AM. அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இதுவரையும் பார்ப்போம். ஏன்னா இங்க பீரியட் இருக்காது, ரியாக்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆயிருப்பான். சம்டைம்ஸ் ரியாக்ட் ஆகும், சம்டைம்ஸ் ரியாக்ட் ஆகாது. அதெல்லாம் அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். அப்படியே சொல்ற முடியாது எல்லாத்தையும். இதுலயும் பாருங்க 6 ஆஃப் இதுவா இங்க இருக்கு. இந்த 2 o'clock பாருங்க, 4 hours ஃபெராரி கப்ல தான் வந்து நின்று இருக்கும். எதுக்கு செல்லு கண்டினியூ தான் ஆக போகுது, பட் அந்நேரத்துக்கு இல்லை, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு ஆகுது. 2 o'clock 3 AM ஐயா 3 AM அவங்க தூக்கிட்டு இருப்பான். இதுதானே எனக்கு எஸ்எம்டி ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிடலாம், இன்னும் 10 minutes முடிச்சிடலாம். ஆல்ரெடி 20 minutes கிட்ட ஆயிருக்கும். சரி இது பாருங்க, இந்த ஃபெராரி கேப்பையே மார்க்கெட் வந்து எப்படி சொல்றது எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 10 o'clock கிட்ட எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த லண்டன் 3 AM இருக்குல்ல, அந்த லண்டன் 3 AM கரெக்டா 9 AM போல இங்க எடுத்தாச்சு கைஸ். ஆனா அந்த 9 AM அப்போ செல் ஆகுது என்கியூ. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எம்டியா இருந்தது. ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க செல் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் காமிக்கிறதுக்காக இப்படி இருந்தது சரியா. ஆனா இங்க 3 AM மேல இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட 9. அதுவும் கரெக்டா 1 hour ஃபெராரி அப்போ உட்காந்துருக்கான். எனக்கு இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? செல் கண்டினியூஷன், நான் எதுக்கு பை போனோன்ற மாதிரி தான் இருக்கும். இங்க 4 hour இருக்குதான், இருந்தாலும் எனக்கு வந்து பை வியூவே இல்லை. செல்லுதான்ற ஒரு வியூலே வந்துட்டேன். 5 minute போய் பார்க்கும்போது எனக்கு அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் 15 காமிச்சிடறேன். 5 minute போகும்போது ஒரு ரேஞ்சோட ஹை டு ஒரு ரேஞ்சோட லோ அப்படின்ற மாதிரி சூப்பரா அழகா இருந்தது. 15 minute நான் காமிச்சதுக்கான ரீசன் ஏஎம்பி. 5 minute உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா வரும். இது பாருங்களேன், இது எப்படி சொல்றீங்கன்னா, இது ஒரு ஹை, அங்க வந்து டைரக்டா ஒரு ஃபால் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். இதோட ஹை எடுத்துட்டான், இதோட எஸ்எஸ்எல் என்ன பெண்டிங் இருந்தது. நான் நிஜமான போன நினைச்சு பாருங்க. ஏன்னா கீழே வர 4 hour ஃபேர் அடிக்க போயிருக்கு, கொஞ்சம் பயம் தான். இங்க 1 hour இது 5 minute எஃப்யூசி. ஓகே இல்ல என்கிட்ட டெம்ப்ளேட் இல்ல. இதுல பாருங்க கரெக்டா மார்க்கெட் அங்க போயிட்டு ரியாக்ட் ஆயிருக்கும்.
ஆனா அந்த என்ட்ரி இந்த என்ட்ரியே கிடையாது. ஏன்னா அதுல எசன்ட் இல்ல. நான் எடுக்கிற என்ட்ரி எது தெரியுமா? இதுதான். தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து டேப் ஆகல மார்க்கெட். சாரி சாரி. சரி, ஒரு சின்ன மைனூட் கேப் இவ்வளவுதான். பட் நான் அதை எடுத்துருக்கணும் ஒழுங்கா. அதை எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது 2 hour, ஈஸி 2 hour, ஃபாஸ்டஸ்ட் 2 hour. இந்த லோ வரைக்கும் 2 hour ஈஸியா போயிடுச்சா. ஆனா விடக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் இப்போ 5 minute ஃபெராரி மார்க் பண்ணிருந்தேன் பாத்தீங்களா, அதை வச்சு அந்த கண்டினியூஷன் வச்சு 5 minute வச்சு வெயிட் மினிட் எஸ்எம்டி காமிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த இந்த கேண்டில் பாருங்க, 952 952ல இருந்து 958ன்றது லோவர் ஹை. இந்த என்கியூ 52 to 58 லோவர் ஹை வித் பீடியரே கீ லெவல் இருக்கு. கீ லெவல் இல்லாம நான் பேசல. ஓகே, 5 minute ஃபெராரி கேப் இருக்கு. மேல 1 hourல இருந்து மார்க்கெட் 5 minute கிரியேட் பண்ணிருக்கு. தென் திஸ் இஸ் மை என்ட்ரி. கரெக்டா இங்க க்ளோஸ் வைக்கிறானா, அவ்வளவுதான். இதான் என்ட்ரி. அங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் போட்டோம் 3 hour. ஏன்னா அது என்ன ப்ரோ, அந்த செகண்ட் டிபி வரும் லைன் மட்டும் நான் ஒரு 5 minute ஐயன் சொன்னல, அதுதான் பிஎஸ்எல் எடுத்தாச்சு. எடுத்துருக்கானா ஒரு எஸ்எஸ்எல் எடுக்கணும்ல. ஸோ எடுத்தாச்சு. இதான் ட்ரேட் அன்னைக்கு 10 AM அப்புறம் மார்க்கெட் வந்து PO3 கொடுத்து பை செய்தி திரும்பிச்சு. அது எனக்கு சுத்தமா தெரில, நான் பைஸ்லாம் போல. இவ்வளவுதான், தேர்ஸ்டே முடிச்சாச்சு. அதுவும் நீங்களே பாருங்க, தேர்ஸ்டே இது மிஸ். இது ஒரு 2 hour, இது ஒரு 3 hour 5 hour, இது மட்டுமே. எதனா ஒரு டே நீங்க ஒழுங்கா பண்ணாலே போதும். 2 days அந்த மாதிரி ஒழுங்கா பண்ணாலே போதும். HDF to LTF. வேற A பிளஸ் செட்டப்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. A பிளஸ் செட்டப்ன்றது நான் சொல்றேன். HDF to LTF எனக்கு கம்பைன் ஆனா A பிளஸ் செட்டப் லிக்விடிட்டியோட. ஓகே, சரி, இப்போ இதான் என்னுடைய டிபி. அது எதுக்கு ப்ரோ வைக்கிறீங்க அங்க என்வாக் வேற இருக்கு. ரியாக்ட் ஆகும்னா நான் பார்த்தேன். என்வாக் ரியாக்ட் ஆகிடும், மார்க்கெட் ஆகிட்டா மேலே போகணும், உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. அது ஒரு SMT மாதிரியே வந்தது. சரி, ஆனா இவ்வளவு பெரிய ஃபால் NFP-ஆல தான் நடந்தது சரிங்களா. நான் இப்போ வைக்கிற டிபிஸ் எல்லாம் இன்வாலிடேட் ஆயிடுச்சு. இது ஹிட் ஆயிடுச்சு முன்னாடியே, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே ஹிட் ஆயிடுச்சு. வைக்கிறது வேஸ்ட் தான். திருப்பி நான் உள்ள போயிட்டு வேற வேற டிபிஸ் வச்சு காமிக்கிறேன். 4 hours நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த ஃபெராலிக தொட்டு செல் ஆகும் அப்படின்ற அதே தான் நான் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. தேர்டு இதுதான் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி 5 minute ஃபெராலிகா. தென் இந்த 1 minute IFEG நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வெயிட் பண்ணல, அக்ரெசிவா போட்டாங்க, அந்த இங்கே வந்திருக்கும். இதுதான் நேத்து. இது பாருங்க, நேத்து இப்படி இருந்தது கைஸ் மார்க்கெட். சிம்பிளா நான் சொல்றேன், இது ஃபுல்லா நீங்க SSL 4 hour மார்க்கெட்டிங் டேப் ஆயிருக்கு, SMT இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? செல் ஆகணுன்றத நான் வெயிட் பண்ணி பார்த்தா போதும். திருப்பி நான் வந்து 1 hourல பாக்குறேன். அந்த 9 AM ஃபேராலி அப்போ முடிஞ்சா 10 AM மேபி வந்தா வரும், மார்க்கெட் ஃபுல்லா வேணும்னா அது சொல்லியிருந்தேன். செகண்ட் சினாரியோ 15 minute அவ்வளவுதான். ஒரு ஸ்வீப் அடிச்சு வரது வாய்ப்பு. 5 minute உள்ள போயிருந்தீங்கன்னா இன்னும் பக்காவா இருப்பான். பாருங்க, 5 minute ஃபாலோ அப் கூட பண்ணிருப்பேன். இது SMT, இது ஃபேராலி கேப் டேப் பிளஸ் 830 நியூஸ், இது NFP நியூஸ். இங்க ஃபேராலி கேப்ல வந்து மார்க்கெட் டேப் ஆயிட்டு அரௌண்ட் 29,763 ஃபர்ஸ்ட். இது அதுக்கப்புறம் நான் ஏற்றிருப்பேன். பட் இதெல்லாம் தான் என்னோட என்ட்ரி. நேற்று கரெக்டாக 5 minute அந்த ஃபெராலி கேப்ல இருந்தால் டேப் ஆகிட்டு தான் போச்சு. அதுதான் நம்ம என்ட்ரி எடுத்து வச்சிருந்தோம். சரி, ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கனெக்ட் ஆகுதா? இது அதுக்கப்புறம் ஆகியிருக்கு போல. 10 AM அப்புறம் பயங்கர ஃபால். அதெல்லாம் நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ணல. இது ஒரு டிபி. அதுக்கப்புறம்லாம் அவ்வளோதான் கைஸ். நீங்கள் எடுத்துட்டு வந்து இங்கே தான் வைக்கணும். ஓவராலாக நிறைய ஓப்பன் ஆகி க்ளோஸ்லாம் இருக்குல்ல, சாரி, ஓப்பனிங் ப்ரைசஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைசஸ் அங்கே எடுத்து வந்து வைங்க. எடுத்தோடனே விற்க வைக்காதீங்க. ஓப்பனிங் ப்ரைசஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைசஸ் எங்கே இருக்கோ அதை வச்சிருங்க. ஓகே, இவ்வளோதான். இதுதான் நான் வச்சிருந்த டிபிஸ் நேற்று. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இந்த 4 hour ஃபெராலி கேப் டேப் ஆனோன்னு ஈஸி ஆயிடுச்சு. 4 hour ஃபெராலி கேப் சி இன்னும் 4 hour ஃபெராலி கேப். இதெல்லாம் A பிளஸ், A ட்ரிபிள் பிளஸ் கூட வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகுது இல்ல. ஒரே ஒரு கொஷின் தான், இந்த 8 AM இருக்கா, நல்லா ஃபால் ஆயிட்டான். அது முன்னாடி நான் வந்து இங்க பாத்துட்டு இருந்தேன் ஒரு 6-7 போல.
மேபி மார்க்கெட் இங்க போனா போவோம் எங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு வச்சிருந்தேன். பட் 8 AM பார்த்த அப்புறம் இந்த லோ அடிச்சு அவன் பாடி கிளாஸே ஸ்டார்ட் ஆயிடுது, மேலே அவன் போறதுக்கே வாய்ப்பு இல்லடான்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க நிறைய பேர் எஃப்இஜியான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எஃப்இஜி கிடையாது, ஜஸ்ட் நான் வச்சிருந்தேன் ஒரு ஸ்வீப் வந்தா மார்க்கெட்டிங் அடிக்கும்னு. அதுக்கப்புறம் 5 மினிட்ல போய் பார்த்தா எஃப்இஜி இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் கிளாரிட்டி ஆயிடுச்சு. 5 மினிட் எஃப்இஜி செட்டப் இத்தனைக்கும் நான் 5 மினிட் லேட் எடுத்து நான் தான் பார்த்தேன். இருந்தாலும் 1 மினிட்ல எடுப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 63 அப்புறம் 1:5 வந்துருச்சு. சரி வெயிட் பண்ணி பார்த்தோன்னே இவ்வளோ ஈஸி ட்ரேட்லாம் கிடைச்சதே இல்லை. ஏ பிளஸ் செட்டப்ல இவ்வளோ ஈஸிலாம் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் குயிக் ட்ரேடு, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே நடந்துருச்சு. பாருங்களேன், நான் தான் ரியாக்ட் பண்ணது லேட்டு, 10 அன்லிட்ட லேட்டு. அதுல எனக்கு வந்து ஒரு $100 கிட்ட கம்மியாச்சு ப்ராஃபிட். இங்கேயே போட்டுருணும். நான் கொஞ்சம் இறக்கி இதை வந்து என்ன பாயிண்ட் 63 64 அரௌண்ட் வருதா, பட் நான் 52 அந்த மாதிரி தான் என்டர் ஆயிருப்பேன். 3052 அதுதான் என்டர் ஆயிருப்பேன் அரௌண்ட் இது வரைக்கும். ஓகே, இதுதான் டைரக்ட் டிபி. இதுல நான் லெவல்ஸ் வச்சிருந்தேன், அது நடுவில் எங்கெங்கெல்லாம் மேபி மார்க்கெட் கொஞ்சம் நின்று வரும்னு அந்த இடத்துல எக்ஸாக்டா நான் நினைச்சாம நின்று தான் வந்தது. இதுக்கு மேல எஸ்என்பி வேணாம், நம்ம சார்ட்டை ஒண்ணா மாத்திடலாம். இன்னொரு லெவல் என்னன்னா, ஒண்ணு இங்க கொஞ்சம் நிறுத்தது வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு இங்க மார்க்கெட் கொஞ்சம் நின்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ட்ரேட் பண்ணும்போது நிறைய லெவல்ஸ்லாம் வைப்போம் கைஸ், அதை பார்த்துலாம் குழம்பு கூடாது என்னடா இவ்வளோ இருக்குன்னு. சரி, நான் நினைச்ச மாதிரி இங்க வந்து கொஞ்சம் நின்னான், கரெக்டா எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு, இறங்கிட்டான். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் முக்கியம் தான் ஈக்குவல் சார்ந்தது, கரெக்டா ஃபெராரி டேப் ஆச்சு, கீழே வந்துட்டான். இது ஹோல்டிங்காக உங்களுக்கு சொல்லி தரேன், அந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது 4 hour பக்கம் என்ட்ரி, நல்லா போயிட்டு மார்க்கெட் டிவி ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆயிருக்கு போல. 11 PM போல எங்க 5 மினிட்ல ஃபெராரி கேப் இருக்கும், அங்க தொட்டுட்டு தான் அந்த 1 மினிட்ல தொட்டுட்டு சும்மா அந்த ஒரு 11:4 11:5 ஆமா, அங்க இருந்து பாருங்களேன் சூப்பர் ஃபால். இது யாராவது லேட்டர் பார்ட்ல செகண்ட் மேக்ரோஸ்லயாவது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குமா? சத்தியமா ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் அவ்வளவு பெரிய ஃபால் ஆனப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை செகண்ட் மேக்ரோஸ் கிடைக்கும்னு. இல்லைன்னா நான் எப்பவுமே 11:10 வரைக்கும் கம்முன்னு உட்காந்து இருப்பேன். இருந்தாலும் இதை எடுத்திருப்பேன். நான் இங்க கிடைச்ச உடனே என் போயிட்டேன். 10 மணில அரை மணி நேரத்தில் ட்ரேட் முடிஞ்சுதுடா, ஃப்ரைடே வீக்கெண்ட் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் இந்த ட்ரேடை பார்த்து இருந்தால் எடுத்திருக்கலாம் மீன்ஸ் உங்களுக்கு கிரைட்டீரியா வரும் கைஸ். நீங்க 15 மினிட் போங்க, ஒரு ஃபெராரி கேப் இருக்கும், அது டேப் ஆயிருக்காது, ஓகே, பிரேக் அவே கேப் ஆயிருக்கும். 5 மினிட்ல போனீங்கன்னா கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணிருப்பான், இங்க இருக்கிற ஃபெராரி கேப் டேப் ஆயிருப்பான், எனக்கு ப்ரீமியம் கொடுத்தாச்சு, அது போதும் எனக்கு தாராளமா. கன்சல்டேஷன் இருக்கு, பட் முடிக்கும் போதுதான் ஒரு 5 மினிட் ஃபெராரி கேப்ல வந்து 1 மினிட் எனக்கு கிடைச்சது. 5 மினிட்ல எனக்கு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நான் வந்து 5 மினிட் ட்ரேடர் கிடையாது, அங்க வந்து நான் 1 மினிட் வேற பார்ப்பேன். ஸ்டார்டிங்ல எனக்கு 1 மினிட்ல கிளியரா கிடைக்கல. எஸ்எம்டி நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சி, இதை பாருங்க, இங்க இருந்து இது லோவர்ல தான், ஓகே, அதெல்லாம் எஸ்எம்டி வரல. தென் இந்த இடத்துல 5 மினிட்ஸ் ஃபெராரி கேப் டேப் ஆச்சு, இதுதான் எஸ்எம்டியா மாறுச்சு. அந்த 10:57 பாருங்க, பீடியர் 10:57 இருந்து 11, இங்கேயும் 10:57 இருந்து 11 ஆஃப்டர் 1, அதாவது 5 மினிட்ல டேப் ஆயிட்ட பிறகு, 5 மினிட் ஃபெராரி கேப், அதன் பிறகு 1 மினிட்ல வந்து எஸ்எம்டி வச்சு ஒரு பீடியர் எடுத்துருக்கான். இதுதான் சொன்னான். லெஃப்ட் சைட்ல பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது, அதான் நான் லெவல்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இவ்வளோ பெரிய லெவல்ல உட்காந்து பிடிச்சிருந்தீங்கன்னா அது மாஸ். ஒரே நாள்ல இன்னும் 12 கொண்டாடா இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியே கிடையாது. இல்லை போட்டு அடி அடி நடிச்சிங்கன்னா 18,000 என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய பேவுட் வந்துருக்கும் உங்களுக்கு, $3,000 $4,000. பட் எல்லாமே பாசிபிள் இல்லை, பட் நீங்க ட்ரை பண்ணலாம். பண்ண மார்க்கெட் பேர் போகுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் ஹோல்ட் பண்ண வேண்டிய என்ட்ரி. சும்மா ஒரு கான்ட்ராக்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நல்ல டே, அன்எக்ஸ்பெக்டட் 5% ஃபால்ன்றது. என்எஃப்பி வந்து அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை 8:30 நியூஸ்ல. பட் அதுக்கப்புறம் 9:30 உண்மையான இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் உள்ள வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள். ஏ பிளஸ் செட்டப்ன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல மார்க்கெட் பிஃபோர் த 9:30 இல்லை ஆஃப்டர் த 9:30 ஓப்பனோ தொட்டிருக்கணும். ஓகேவா, அங்கே ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து டேப் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல டேப் ஆனா பத்தாது, பிஎஸ்எல்ஸ் நம்ம இப்போ செல் பார்க்குறோன்ற வியூல சொல்றேன், அங்க இருக்க பிஎஸ்எல்ஸ் வந்து அன்ட் ஆயிருக்கணும்.
எஸ்எஸ்எல் வந்து பெண்டிங் இருக்கணும். இந்த ஷார்ப்பா ஈக்குவல் லோஸ் ஈக்குவல் ஹை அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் லோ சிங்கிள் ஹை இருந்தாலும் டிபி தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஈக்குவலா ஈக்குவல் லோ இருந்தா அது இன்னும் மேக்னெட் பயங்கரமா அங்க வந்து நீங்க நம்பி உட்காரலாம் அதை அடிச்சிடும்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் ஆகும் போது உங்க எஸ்எல் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக ஹையர் டைம் ஃப்ரம் பீரியட் வித் ஹண்ட் நடந்திருக்கணும்ன்ற ஆப்போசிட்ல வந்து உங்க டிஓஐல இருக்கணும். இந்த டைரக்ஷன் முடிவு ஆகணும். அப்புறம் தான் நீங்க வந்து எப்படி போக போறீங்க, வேலிடேஷன்லாம் பண்ணிட்டு எப்படி எதுல வந்து ட்ரேட் எடுக்க போறீங்கன்றதெல்லாம் அப்புறம் தான். ஓகே, அதாவது டெஸ்டினேஷன் தெரியணும், அதான் டிஓஎல். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ல போறோமா கார்ல போறோமான்ற மாதிரி பிடிஆரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈஸி. தென் நான் என்ன பண்ணுவேன், 4 ஹவர் 1 ஹவர்ல மார்க் பண்ணிட்டானா ரெண்டுத்திலையும் கிடைக்கணும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் கிடைச்சா போதும். 15 மினிட்ல 5 மினிட்ல வந்து ஏஎம்டி உருவாயிருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அது எனக்கு இன்னும் கிளாரிட்டி தரும். எல்டிஎஃப்ல ஹெச்டிஎஃப் ஓகே, எல்டிஎஃப்ல டிபி எஸ்எல் அடிச்சிட்டா டிபி முன்னாடி, ஸோ அதுலயும் எனக்கு ஹண்ட் இருக்கான்னு பார்த்துப்பேன். அந்த ஏஎம்டில எஸ்எம்டி இன்க்ளூடட் மேனிபுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு லிக்விடிட்டி அண்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு ஸ்வீப் அது ஓகேவா, ஒரு ஸ்வீப்னாலே 2 பேர்ல ஸ்வீப் அடிச்சா எஸ்எம்டி இல்ல, ஒரு பேர்ல ஸ்வீப் அடிச்ச ஒரு பேர்ல ஸ்வீப் இல்லைன்னா எஸ்எம்டி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நான் லோவர் எஸ்எம்டி ஃபார் த செல்ஸ் அண்ட் ஹையர் லோ எஸ்எம்டி ஃபார் த பைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். எஸ்எம்டி வந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் எம்கியூ தான் பண்ணுவேன், ஏஎஸ் பண்ண மாட்டேன், நான் பண்ற ஆள் கிடையாது. சரியா, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிஓஎல் வந்து கரெக்டா இருக்கா, ஈக்குவல் லோஸ் இருக்கா, ஹண்ட் ஆயிருக்கா பார்த்துட்டு எல்டிஎஃப்ல ஏஎம்டி பிளஸ் 1 மினிட்ல எஃபிஜிஆர் ஐஎஃப்ஜி செட்டப், இவ்வளவுதான். நான் ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதான். இதுல வந்து நான் ரொம்ப கன்ஃபர்மேஷனா பாக்குறது நோ எஸ்எம்டி நோ ட்ரேட், அவ்வளவுதான். இது அடுத்தது எனக்கு புரியல ட்ரேட் இல்ல கைஸ். இது வந்து கேட்க சில்லியா இருக்கும், பட் எனக்கு அது வந்து நல்ல ரூல். எனக்கு மார்க்கெட் புரியலன்னா ட்ரேட் இல்லை. 5% நீங்க ஃபாலோ ஆச்சுல்ல, இந்த 5% ஃபாலோ எனக்கு புரியலன்னு ட்ரேட் கிடையாது தான். உட்காந்து பார்ப்பேன். நான் லாக் அவுட் பண்ணிட்டோ இல்ல லேப் எடுத்து வச்சுலாம் போக மாட்டேன். உட்காந்து கம்முன்னு பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குது. அப்பதான் அடுத்த டைம் இந்த சினாரியோ வந்தா நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும். ஓகே, நீங்க எப்பவுமே ஜேர்னல் பண்ணும்போது டெப்தா 1 by 1 பார்க்கணும். இந்த ட்ரேடை நான் எத்தனை மணிக்கு எடுத்தேன், எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளவு பெரிய ஏ பிளஸ் ஹோல்டிங் வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணேன், டிஓஐல மார்க் பண்ண தெரியலையா, இல்ல மார்க் பண்ணிருக்கு இருந்தாலும் ஏன் க்ளோஸ் பண்ண, அப்போ உனக்கு ஃபியரா இல்ல போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோமா, இந்த மாதிரி டேட்டா எல்லாமே நமக்கு கலெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய ஹெட்ஜை இன்னும் ஷார்ப்பன் ஆக்க முடியும். அந்த ஹெட்ஜ் நல்லா இருந்தாதான், ஹெட்ஜ்னா நம்மளுடைய செட்டப் ஓகேவா, அது நல்லா இருந்தாதான் தன்னால உங்களோட சைக்காலஜி வளரும். ஓகே, சைக்காலஜிக்குன்னு தனியா நீங்க எதுவும் பெருசா பண்ண தேவையில்லை. நீங்க பண்றது கரெக்டா ஒரு டேட்டாவா கிரியேட் பண்ணி இதுதான் என் செட்டப், இதுதான் செட்டப், இங்க இது வந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இது என்னோட செட்டப்பே இல்லை, நான் இது வந்தா எடுக்க மாட்டேன், இதை அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவாய்டிங் த லாசஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வெறும் ப்ராஃபிட் மட்டும் பண்ணி முடிச்சா அது வேலைக்கு ஆகாது. லாஸையும் அவாய்ட் பண்ணணும். சரியா, தேங்க்யூ கைஸ். சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஒரே இதுல வந்து ட்ரேடிங் இவ்வளவுதான் சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தரோட ஸ்பீச் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது டெக்னிக்கல்ஸ் எல்லாருக்கும் பழக பழக ஈஸியா வந்துடும். ஓகேவா, உங்களுக்கான ரூல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. பெர் டே 2 ட்ரேட், நியூஸ் ட்ரேடிங் கிடையாது, நைட் ஹோல்டிங் கிடையாது, அவுட் ஆஃப் த கில் ஜோன் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஹெச்டிஎஃப் பிடிஆர் இருந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணும், ரீட்ரேஸ்மெண்ட் போக மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது அந்த ரூல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த டெக்னிக்கலோட அந்த ரூல்ஸ் அலைன்மெண்ட் பண்ணி ஸ்ட்ரிக்டா இருக்கும் உங்க டிசிப்ளின்ல பே அவுட்ஸ் வரும். ஓகே, வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ கைஸ்.